இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வால்பாறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி காலமானார். உடல்நலக்குறைவால் கோவை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. இஸ்ரேல் மற்றும் ஈரானில் உள்ள தமிழர்களுக்கு அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை மூலம் உதவி. டெல்லியில் 24 மணி நேரமும் இயங்கும் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. திமுகவில் உழைப்பவர்களுக்கு அதற்கு ஏற்ற அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும் என நிர்வாகிகளுடனான கலந்துரையாடலின் போது மு.க. ஸ்டாலின் உறுதி. ஒற்றுமையுடன் பணியாற்றி 200 தொகுதிகளில் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வழக்கில் அண்ணாமலையிடம் விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஒருவர் மனு தாக்கல். ஞானசேகரன் யார் யாரிடம் பேசினார் என்பது குறித்த ஆதாரங்கள் இருப்பதாக கூறிய நிலையில் அண்ணாமலை சிறப்பு புலனாய்வு குழுவிடம் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கு. நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளித்தது சிபிஐ சிறப்பு நீதிமன்றம். ஆங்கிலம் என்பது காலனி ஆதிக்கத்தின் நினைவு சின்னம் அல்ல, அது உலகளாவிய முன்னேற்றத்திற்கான கருவி. ஆங்கிலம் குறித்த அமித்ஷாவின் கருத்துக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி. Equality and development. I have mentioned. I told you, right? I also replied in the tweet. It's not about the language; it's about the control. The language should be ladder; it should not be a barrier. So that is our main. Another tweet limit reporting, and he is not fair on the English and all. He is fair on the equality and development. I have mentioned. அடையாளத்துக்கு தமிழ், வாய்ப்புக்கு ஆங்கிலம் என்ற கொள்கைகளையே தமிழ்நாடு பின்பற்றுகிறது. மொழி என்பது வளர்ச்சிக்கான ஏணியாக இருக்க வேண்டுமே தவிர தடைக்கல்லாக இருக்கக்கூடாது என அமைச்சர் அன்பில் மகேஷ் கருத்து. (2026) தேர்தலை கருத்தில் கொண்டே தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினையை திமுக கையில் எடுத்துள்ளதாக அமித்ஷா குற்றச்சாட்டு. மறுசீரமைப்பு செய்யப்பட்ட தொகுதிகளுடன் 2029 தேர்தல் நடைபெறும் எனவும் சூசகம். மத்திய அமைச்சரின் உளறல்களுக்கு எல்லையே இல்லை என்ற அமித்ஷாவின் கருத்துக்கு வைகோ கண்டனம். ஹிந்தி, சமஸ்கிருதத்தை திணிப்பதிலேயே பாஜக தீவிரமாக இருப்பதாக குற்றச்சாட்டு. உளறல்களுக்கு எல்லையே இல்லை. ஆங்கிலம் உலக மொழி. உலகத்தில் பல நாடுகளிலே இன்றைக்கு ஆங்கிலம் தெரிந்தால் போது எங்கும் போய் வரலாம். ஆங்கிலம் குறித்து அமித்ஷா பேசியது அவரது தனிப்பட்ட கருத்து. கீழடி குறித்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தோம் என்பது குறித்து தெளிவாக கூறிவிட்டோம் எனவும் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. அவருடைய கருத்து சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து உண்டுங்க. கருத்தின் அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்களை சொல்லலாம். தாய்மொழி என்பது முக்கியம் என்று சொல்லியிருக்கிறார். அனைவருக்கும் தாய்மொழி என்பது மிக மிக முக்கியம். அந்த தாய்மொழிக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட ஆங்கிலத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்ற என்ற பொருள்பட தான் அவர் சொல்லியிருக்கார். அவரவர் விரும்பும் தெய்வங்களை வழிபடுவது ஜனநாயகத்தின் உரிமை. மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வாழ்த்துக்கள் எனவும் கோவையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. அதாவது ஒவ்வொரு அமைப்பும் அவர்கள் விருப்பப்படுகின்ற தெய்வங்களை வழிபடுவது ஜனநாயகத்தின் உரிமை. அந்த அடிப்படையில் ஜனநாயக நாட்டில் அவர்கள் விரும்புகின்ற கடவுள்களை இன்றைக்கு மாநாட்டின் மூலமாக
அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அங்கே மதுரையிலே மிகப்பெரிய முருக பக்தர்கள் மாநாடு அரசியலுக்கு அப்பாற்பட்டது. தமிழ் கடவுள் முருகன் நமது அடையாளம் எனவும் ஆளுநர் RN ரவி பேட்டி. திமுக கூட்டணியில் புகைச்சல் ஏற்பட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். தமிழை வைத்து பிழைப்பு நடத்துபவர்களுக்கு வேறு எதுவும் தெரியாது எனவும் காட்டம். புகைச்சல் இல்லாமல் எப்படி இருக்கும்? மதிப்புக்குரிய நண்பர் அவர்கள் என்ன திருமாவளவன் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு கூட்டணியில் சீட்டை பற்றி கவலை இல்லை, கூட்டணியில் தொடருவோம் அப்படின்னா அதில் ஏதோ இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ இப்போ 5 சீட்டு வாங்கியிருக்காங்க, அடுத்தல 2 சீட்டு வாங்கிட்டு தொடருவாங்களா? 5 சீட்டு வாங்கியிருக்காங்க, 2 கூட்டணியில் தொடருவோன்னு சொல்லியிருக்காங்க, 2 சீட்டு வாங்கிட்டு தொடருவாங்களா? இந்த கேள்வியை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும். 2 சீட் 2026 சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதி வேண்டும் என்ற ஆசை உள்ளதாக துரை வைகோ பேட்டி. 12 MLAக்கள் இருந்தால்தான் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் எனவும் சூசகம். உள்ளுக்குள் பல கஷ்டங்கள் மற்றும் மனவேதனையுடன் பயணிக்கிறேன். அரசியலில் உயர்ந்த பதவிக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் தனக்கு இல்லை என்றும் துரை வைகோ திட்டவட்டம். திமுகவுடன் கரம் கோர்ப்பது என எடுத்த தீர்மானத்தில் எந்த மாற்றமும் இல்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உறுதி. கற்பனையாக பேசி வரும் போக்கை நயினார் நாகேந்திரன் மாற்றிக்கொள்ள வேண்டும் என சாடல். என்னை எங்கே கண்டாலும் என்னை பார்த்து வணக்கம் தெரிவித்துட்டு போவார். அவருடைய தந்தையாரே எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவர் இந்த பொறுப்புக்கு வந்த பிறகு கொஞ்சம் கூட பொருத்தமற்ற முறையில் ஏதோ ஒரு கட்சியோடு அவர்கள் பேசுவதைப் போல கற்பனையாக சிலவற்றை சொல்லுகிறார். இந்த போக்கை அவர் மாற்றிக்கொண்டால் நல்லது. திமுக அரசு தோல்வியடைந்த அரசு என்பதற்கு சாலையில் விவசாயிகள் மாங்காய்களை கொட்டி போராடுவதே சாட்சி. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததில் இருந்து திமுக பதற்றத்தில் இருப்பதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். கோவிலுக்கு செல்லும் அரசியல்வாதிகள் மத அடையாளங்களை அழித்துவிட்டு போஸ் கொடுப்பதாக திருமாவளவனை சாடிய தமிழிசை. இந்து மத அடையாளத்தை வைத்துக் கொள்வதில் வெட்கம் ஏன் எனவும் கேள்வி. தனது கதையை திருடி ஹிட் 3 திரைப்படம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக கூறி விமல் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. நடிகர் நானி, இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை வானகர மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாமக கௌரவ தலைவர் GK மணியுடன் சீமான் சந்திப்பு. உடல்நலம் மற்றும் மருத்துவ சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார். சமூக நீதி பேசும் திமுக அரசு ஆணைமுத்துவிற்கு 100ஆண்டு விழா நடத்தாது ஏன் என அன்புமணி ராமதாஸ் கேள்வி. மத்திய மாநில அரசுகள் ஆணைமுத்துவுக்கு அங்கீகாரம் வழங்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு. பேரறிஞர் ஐயா ஆணைமுத்து அவர்களுடைய 100ஆண்டு விழா, இது உண்மையிலே தமிழக அரசு இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்க வேண்டும். சமூக நீதியை பேசிக் கொண்டிருக்கின்ற திமுக அவர்கள்தான் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்க வேண்டும். அல்லது இன்னும் தமிழக அரசும் இந்திய அரசும் அவர்களுக்கு இன்னும் அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்ற காரணம் இந்த சமுதாயத்தில் பிறந்ததுதான். வேறு ஏதாவது ஒரு சமுதாயத்தில் பிறந்திருந்தால் இன்று நாடாளுமன்றத்திலே அவருடைய சிலையை வைத்திருப்பார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் கடந்த மாதம் குவாரியில் பாறை சரிந்து விழுந்து தொழிலாளர்கள் 6 பேர் பலியான விவகாரம்.
வழக்கு விசாரணை குறித்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஒகேனக்கலுக்கான நீர்வரத்து வினாடிக்கு 20,000 கனஅடியாக தொடர்ந்து நீடிப்பதன் எதிரொலி. காவிரி ஆற்றில் குளிக்க 2வது நாளாக தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் யோகா பயிற்சி நிகழ்ச்சி. பிரதமர் மோடி பங்கேற்று பல்வேறு யோகாசனங்களை செய்தார். सांस छोड़ते हुए गर्दन को लेफ्ट साइड मोड़िए, कुंटू तलानी क्लॉकवाइज తిప్పండి. శ్వాస వదలుతూ తలాని కిందకి తీసుకురండి. శ్వాస వదలుతూ చేతులను కిందకి తీసుకురండి. एक और बार. உலகின் மிகப்பெரிய சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளது. யோகா உலகை ஒன்றிணைத்துள்ளதாகவும் 11வது உலக யோகா தினத்தில் பிரதமர் மோடி பெருமிதம். யோகா அனைவருக்குமானது, எல்லைகள் இல்லாதது என பிரதமர் மோடி பெருமிதம். இந்தியாவில் பல கோடி மக்களின் வாழ்வை யோகா மாற்றியுள்ளதாகவும் பேச்சு. நாடு முழுவதும் 11வது சர்வதேச யோகா தினம் கொண்டாட்டம். ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று யோகாசனங்கள் செய்து அசத்தல். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் சர்வதேச யோகா தினம் கொண்டாட்டம். பல்லாயிரக்கணக்கானோர் ஒன்றாக கூடி யோகாசனங்கள் செய்து அசத்தல். பதினோராவது சர்வதேச யோகா தினத்தையொட்டி சிவகங்கையில் லட்சணை வடிவில் அமர்ந்து யோகாவில் ஈடுபட்ட இந்தோ திபெத் பாதுகாப்பு படையினர். ராமேஸ்வரம் கடலில் சுமார் 1 மணி நேரம் ஜல யோகாசனம் செய்து மாணவர் அசத்தல். மதுரை வேலம்மாள் குளோபல் பள்ளி மைதானத்தில் 10,000 மாணவர்கள் பங்கேற்று 1 மணி நேரம் யோகா சாதனை நிகழ்ச்சி. ஆளுநர் RN ரவி, வேலம்மாள் கல்வி குழும தாளாளர் முத்துராமலிங்கம் உள்ளிட்டோர் பங்கேற்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 73,880க்கு விற்பனை. கிராமுக்கு 25 ரூபாய் உயர்ந்து 9,235க்கு விற்பனையாகிறது. சேலம் பேர்லைன்ஸ் காவல் நிலையத்தில் திருநங்கைகளை வைத்து பூஜை செய்த காவல் ஆய்வாளர். திருநங்கைகள் பூஜை செய்யும் வீடியோ வெளியான நிலையில் போலீசார் தீவிர விசாரணை. ஆரணி அருகே அக்னி வசந்த விழாவில் கூட்ட நெரிசலால் ஒருவர் மீது ஒருவராக அக்னி குண்டத்தில் தவறி விழுந்த பக்தர்கள். படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை. ஏர் இந்தியா நிறுவனத்தில் 3 மூத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க விமான போக்குவரத்து துறை ஆணை. அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தை தொடர்ந்து சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் நடவடிக்கை. காசா ஈரான் விவகாரத்தில் இந்தியா குரல் எழுப்பாமல் மௌனம் காக்கிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி குற்றச்சாட்டு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் 24 மணி நேரம் காத்திருந்த பக்தர்கள் சாமி தரிசனம். தேவஸ்தான அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என வேண்டுகோள். கர்நாடக மாநிலம் ஹசன் பகுதியில் யோகாசனம் செய்து அசத்திய 12 வயது சிறுமி. உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தவருக்கு குவிகிறது பாராட்டு.
இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 7 விக்கெட் இழப்பிற்கு 450 ரன்கள் குவிப்பு. ஜெய்ஷ்வால், சுப்மன் கில், ரிஷப் பந்த் சதமடித்து அசத்தல். இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் தனது 7வது சதத்தை பதிவு செய்தார் ரிஷப் பந்த். விக்கெட் கீப்பராக அதிக ரன்கள் குவித்த MS தோனியின் சாதனையை முறியடித்தார்.